திருச்சிற்றம்பலம். திருச்சதகத்தினுடைய 9வது பகுதியினுடைய நிறைவு பாடல் 90வது பாடல். அந்த பாடலுடைய கருத்தை சிந்தித்துவிட்டு நாம் தற்பொழுது சிந்திக்க வேண்டிய 91வது பாடல் ஆனந்தாதீதம் என்ற அடுத்த தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே, தேன் போன்றும் அமுதத்தை போன்றும் கரும்பினுடைய தெளிவு போன்றும் நினைக்கும் பொழுதே இனிக்கும் மகானை போன்றும் இனிக்கக்கூடிய சிவபெருமானே, நான் பொய் சொரூபமாக விளங்குகிறேன். அதனால் என்னிடமிருந்து தோன்றுகின்ற எனது மனதும் எனது வாக்கும் எனது செயலும் எனது அன்பும் பொய்யாக விளங்குகிறது. இதற்கெல்லாம் காரணம் நான் செய்த தீவினை. அப்படி தீவினையுடைய நான் அதை நினைத்து அழுதால் உன்னை அடைந்து விட முடியுமா? நிச்சயமாக உன்னை அடைய முடியாது. நான் உன்னுடைய திருவடி பேற்றினை அடைந்து தேன் போன்றும் அமுதம் போன்றும் தித்திக்கும் மான் போன்றும் தேன் போன்றும் அமுதம் போன்றும் கரும்பின் தெளிவு போன்றும் தித்திக்கும் மகானை போன்றும் உன்னுடைய சுவையை நான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு உரிய வழி எனக்கு காட்டியருள வேண்டும் என்று இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். இப்பொழுது நாம் அந்த பாடலுடைய தொடர்ச்சியாக 91வது பாடலை பார்க்கலாம். இந்த பாடலுக்குரிய தலைப்பு, இந்த பதிக தலைப்பு ஆனந்த அதீதம். 8, 9, 10 மூன்றும் தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. 8வது பதிகம் ஆனந்தத்தில் அழுந்தல், 9 ஆனந்த பரவசம், இந்த பதிகம் ஆனந்த அதீதம். எல்லாமே ஆனந்தம் ஆனந்தம்னு வருது. ஆன்மாவானது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது. இந்த ஆன்மா பல்வேறு பிறவிகளில் உடன்று எது நிலையாக நமக்கு இன்பத்தை தரும் என்று அனுபவத்தால் உணர்கிறது. அனுபவம்தான் பெரிய ஆசான், குருநாதராக இருக்கிறது. நாம் அனுபவிக்கின்ற புலன்களால் நாம் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களும் நிலைபேறுடையவை அல்ல, தற்காலிகமானது. ஆனால் நிலையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் மெய்யாகிய சிவபரம்பொருளை சார வேண்டும் என்று சிவ சிந்தனை சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய இந்த ஆன்மாவானது மெய்யுணர்வு பெற்று சிவ சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கிறது. அதாவது அனித்திய பொருள்களை விட்டுவிட்டு நித்தியமாகிய பொருளை பற்றுகிறது. அந்த சிவ சிந்தனை, அந்த சிவ பாவனையின் காரணமாக உயிரிலே இருக்கின்ற பாசம் கடந்து போகிறது. அந்த பாசம் நீங்கியவுடனே அருள் விளக்கமும் ஆனந்த விளக்கமும் இந்த உயிருக்கு வருகிறது. அருள் இந்த உயிரிலே பதிந்து ஆனந்தத்தை நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய உடல் நமக்கு கிடைக்குது. இந்த உடலில் அனுபவிக்கிற ஆனந்தம் தற்காலிகமானது. இறைவன் தருகின்ற அருள், நமக்கு அருள் கொடுத்த உடனே அந்த அருளால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இறைவன் அருளால் ஆன்மா ஆனந்தத்தில் முதல்ல அழுந்தும், அதன் பிறகு அதில் ஆழ்ந்து செல்ல செல்ல தன் வசம் இழக்கும். அது ஆனந்த பரவசம். இந்த தன் வசம் இழக்கின்ற நிலையிலையும் சில சமயம் இந்த உலக ஞாபகம் எட்டி பார்க்கும். அது ஆனந்த பரவசத்தில் நிழக்கூடியது. அந்த சில சமயம் கூட தன் நினைவு வந்து உலகப் பொருள்களை பற்றி சிந்திக்காமல், சில வினாடிகள் கூட நினைக்காமல் எப்பொழுதும் ஆனந்தத்திலே அமிழ்ந்திருப்பது ஆனந்த அதீதம் என்ற இந்த தலைப்பு. எல்லை கடந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நிலை. ஒரு உயிரானது எல்லையில்லாமல், எந்த தடையும் இல்லாமல், இந்த உலக ஞாபகம் இல்லாமல் இறைவனை பற்றியே சிந்தித்திருக்கின்ற அதீதமான ஆனந்தம், ஆனந்த அதீதம். இந்த பாடல் 3வது பதிகத்தினுடைய 1, 2, 3வது பதிகமாக ஆனந்தத்தினுடைய உயர்ந்த எல்லையை இது சொல்லுகிறது. மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கொள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார்
ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. மாறில்லாத மா கருணை வெள்ளமே அப்படிங்கிறத முன்னாடி எடுத்து சாமியை கூப்பிடுறார். மாறி இல்லாத, எந்த விதமான மாறுபாடும் அடையாத கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளே, நின் மலர்கொள் தாளினை, உன்னுடைய திருவடிகள் அடியார்கள் கொண்டு வந்து தருகின்ற மலர்களை ஏற்றுக்கொள்கின்ற மலர்கொள் தாள். தாள்னா திருவடி, மலர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்கள் மட்டும் போடல சாமிக்கு, தேவர்களும் வந்து சொல்கிறார்கள். மலர்கொள் தாளினை வேரிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர். வேரிலா, உன்னை விட உன்னிடமிருந்து வேறுபடாத அன்பர்கள். அவர்கள் ஆன்மாவாக இருந்தாலும் அவர்களுக்கும் உன்னையும் ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய, இணைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அறியாமையிலிருந்து நீங்கி உன்னோடு ஒன்று கலந்திருக்கின்ற அந்த அன்பர்கள் மெய்மை அன்பர்கள். அந்த மெய்மை அன்பர்கள் முந்தி வந்து விரைந்து வந்து உன்னுடைய மெய்யான பதத்தை வந்து அடைந்தார்கள், சிவ சாயுச்சியத்தை அடைந்தார்கள். அப்படி அடியார்களெல்லாம் உன்னுடைய திருவடி வந்து அடைந்தார்கள். நீ ஈறு இல்லாதவன், உனக்கு முடிவும் இல்லை முதலும் இல்லை, அதை கடந்தவன். ஈறு இல்லாத நீ என்னை பார்த்து, ஒரு தீனனாக ஒரு கடையவனாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து நீ உன்னுடைய பெரும் பதத்தில் இருந்து இறங்கி வந்தாய், இறங்கி வந்திருக்கிறாய், இந்த மண்ணுலகத்திற்கு வந்தாய். வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்னு மணியாசகர்னு இடத்துல சொல்றார். அப்படி இறங்கி வந்து எளியாகி வந்தாய். நீ ஒளிபொருந்திய தேகம் படைத்தவன். அப்படி ஒளிபொருந்திய தேகம் படைத்த உன்னுடைய வடிவத்தை, ஒளியை சுருக்கி கொண்டு நீ அந்தரத்தை இழிந்து வந்து அழகுமர் பாலையில் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். அப்படி திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தன்களிலே உன்னுடைய ஒளியை ஒடுக்கி கொண்டு உன்னுடைய கருணையின் காரணமாக என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வந்தாய். வந்து ஒளிசை மானுடமாக வந்து மனிதனாக வந்தாய். மானுட சட்டை தாங்கி குருநாதனாக எழுந்தருளி வந்தாய். வந்து என்னை உன்னுடைய அருட்பார்வையால் நோக்கியும் சச்சு தீட்சை அருளினாய். இவ்வளதும் நடந்தது, இவ்வளவு கருணையும் நான் நினைத்து பார்க்கவில்லை. அப்படி நினைத்து பார்க்காத நெஞ்சு உடையவனாக நான் இருக்கிறேன். ஆகவே நான் நெஞ்சை பிளந்து கொண்டு என்னை மாய்த்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை, நீ உன்னுடைய அளவில்லாத கருணையினால் இறங்கி வந்து என்னை அருள் புரிந்திருக்கிறாய், எனக்கு அருள் புரிந்திருக்கிறாய். நான் நாய் போன்றவன், ஆனாலும் நாயோடு இணைந்தவன். ஏனென்றால் நாய்க்கு நன்றியுள்ள ஒரு குணம் உண்டு, எனக்கு அந்த குணமும் இல்லை. நாயினேன் பட்ட கீழ்மை, நாயோட கீழ்மைப்பட்டவன். ஆகவே இவ்வளவு நாயை விட கீழே உள்ளவன் கடைய நாயினேன். நான் மிக மிக கடைந்த இழிந்த இடத்தில் இருக்கின்றவனாக இருக்கின்றேன். பெருமானே, இவ்வளவு இழிவுகள் மிகுந்த என்னை உன்னுடைய கருணையினால் கைதூக்கி உனது பெருமையை எனக்கு அருளி உன்னுடைய திருவடியிலே எனக்கு ஆனந்த வாழ்வைத்தா. எனக்கு உண்மை பொருளாக விளங்குகின்ற பெருமானே, எனக்கு நீயே வேண்டும், வேறொன்றும் வேண்டாம். என்னுடைய எழுந்த நிலையை பார்க்காமல் உன்னுடைய கருணையினால் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலிலே பெருமான் சிவபெருமானிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. திருச்சிற்றம்பலம். பாட்டை பார்க்கலாம். மாறி இல்லாத கருணை வெள்ளமே, வேறுபாடு இல்லாத பேரொருட்பெருக்கே, நின் மலர்கொள் தாளினை, உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடி இணைக்கண் வேறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர், வேற்றுமையின்றி கலத்திற்குரிய பக்குவத்தன்மையுடைய மெய்யன்பர்கள் முந்தி வந்து முற்பட்டு வந்து உன் மெய்மை மேவினார். நின் திருவடி இன்பம் மெய்மை அப்படிங்கிறது இங்கே சிவ சாயுச்சம்னு கூட வைத்து கொள்ளலாம். ஈரில்லாத நீ அழிவில்லாத நீ, உனக்கு அழிவே கிடையாது, உனக்கு முடிவே கிடையாது. ஈரில்லாத நீ எளியாகி ஒளிசை மானுடமாக வந்து நோக்கியும் எளிமையுடையவனாகி ஒளிபொருந்திய மக்கள் வடிவில்
ஞானாசிரியனாக எழுந்தருளி வந்து அருட்பார்வை நல்கியும், நோக்கிங்கிறதுக்கு அருட்பார்வை நல்கி, அதை இன்னொரு விதத்தில் சொன்னால் கண்ணினால் தீட்சை செய்து கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன், பிளவுபடாத வலிய நெஞ்சத்தை உடைய நாய் போன்றவனாகிய யான் பட்ட கீழ்மை எய்திய இந்த இழிவால் கடையனாயினேன், கடப்பட்டவன் ஆயினேன். நாயை விட கீழாவனானா இருக்கிறேன், என்னை காப்பாத்துன்னு சொல்கிறார். மாறு இல்லாத மா கருணை வெள்ளமே. மாறு இல்லாத, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத சாதாரண கடலை இங்கே முதல்ல நம்ம எடுத்துக்கொண்டோமானால், கடலை ஓமையாக இறைவனுடைய கருணைக்கு காட்டுகிறார். இங்கே கடலுடைய தன்மையெல்லாம் பார்க்கணும். இந்த கடலுடைய தன்மையெல்லாம் பார்த்துட்டு இந்த கடலுக்கு இருக்கின்ற இந்த இழிந்த குணங்களெல்லாம் இல்லாமல் இதை விட மேம்பட்ட குணம் உடையவன் சிவபெருமானுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சாமி இதை சொல்கிறாங்க. மாறு இல்லாத மா கருணை வெள்ளமே, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதது கடல். ஆனால் அந்த கடலில் கூட அலை அடிக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய பெரிய பாறைகள்லாம் போட்டிருக்காங்க. சில இடங்களில் பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா? அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் சிவபெருமானுடைய ஆற்றலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. மாறில்லாத இந்த கடல் இருக்கே, கடல் தண்ணீர், வெள்ள தண்ணீர் இருக்கே, அதுக்கு பெருகுதல்ங்கிற குணம் உண்டு. வெள்ளம் வந்ததுன்னா எப்போ பார்த்தாலும் வெள்ளமாகவா இருக்குது, உடனே வடிஞ்சு போயிடுது. பார்த்தீங்களா? பெருகுது, வடியுது, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இந்த சூரிய வெப்பத்தில் இந்த தண்ணியெல்லாம் நீராவியாக போயிடுது, இல்லாமல் போயிடுது. அப்போது கடலுக்கு தண்ணீருக்கு இந்த தன்மைகள் உண்டு. பெருகுதல், சுருங்குதல், வற்றி ஒழிதல். அதனுடைய ஆற்றலை தடுப்பதற்கு தடுத்து நிறுத்துதல், இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த நாளும் இல்லாதவன் சிவபெருமான். அவன் அவன் பெருகுவதும் இல்லை, சுருங்குவதும் இல்லை. அவன் எல்லையற்ற வியாபக பொருள். அவனுக்கு சுருக்கமும் கிடையாது, விரிவும் கிடையாது. அவனை யாராலும் அவனுடைய ஆற்றலை தடுத்து நிறுத்த முடியாது. அவனுடைய ஆற்றல் வற்றி போவதும் இல்லை. இப்போ நம்ம இந்த மாறு இல்லாத அப்படிங்கிறதுல இவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி மாணிக்கவாசக பெருமான் சொல்லி இருக்கிறார்கள். மா கருணை. மா அப்படின்னா பெரிய, மாமரம்னு நினைக்கக்கூடாது. மான்னா பெரிய, பெரிய கருணை. ஏன் பெரிய கருணைன்னு சொல்கிறாரு? எவ்வளவு பெருசு அது? சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்படி காட்டும். பார்த்துட்டீங்களா? அதோட கை எத்தனை பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு விரித்து காட்டும். இங்கே மாணிக்கவாசகர் மா கருணைன்னு சொல்கிறாரு. நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன பெருசோ அது தோணும் இல்லையா? ஆனால் இந்த பெருசு இருக்கே, இந்த மாங்கிறது இருக்கே, அதை இந்த மனித உயிரினாலே கற்பனையை செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் அளவற்ற வியாபகம் உடையவன். அவனுடைய வியாபகத்திற்கு எல்லையே இல்லை. ஆகவே அது 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 அதுக்கு எல்லையே இல்லாமல் பெரிய. அதனால தான் அது சொன்னார் மா கருணை. சிவபெருமான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எங்கும் நிறைந்திருக்கிறான். அவனுடைய கருணையும் அவனைப் போலவே வியாபகமானது, சர்வ வியாபகமானது. அதனால் அது மா கருணை. இவ்வளோதான் வார்த்தையால் சொல்ல முடியும். நானே திணறேன். அதனால் மாணிக்கவாசகரும் திணறி இருக்கிறார். சொல்லவே முடியாது. அவ்வளவு வியாபகமுடைய கருணை வெள்ளமாக வருகிறது. வெள்ளம் எவ்வளவு ஃபோர்ஸாக வரும் பார்த்தீங்களா? அவனுடைய கருணை மெதுவாக வராது, நம்ம மேலே பாயிறது, அது வேகமாக நம்மளை தழுவும். மா கருணை வெள்ளமே. இந்த இறைவனுடைய அருளை கடலாகவும் மழையாகவும் கூறுவார்கள். இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் அதை வெள்ளமாக கூறியிருக்கிறார். சிவபெருமானுடைய அருள் வெள்ளமாக இந்த உயிர்கள் மீது பதிந்து அவர்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிங்கிறது. மாறில்லாத மா கருணை வெள்ளமே. நின் மலர்கள் தாள் இணை. உன்னுடைய தாள்கள், தாள் இணை. முதல்ல நான் சொன்னது போல் இணைங்கிறதுக்கு முனுசுடி நெய்யை நான் போட்டுக்கணும். இணைன்னா 2 திருவடிகள். உன்னுடைய 2 திருவடிகளும் உன்னுடைய தாமரை மலர் போன்ற 2 திருவடிகள் உன்னிடம் இருக்கின்றன. அதன் கண் அப்படின்னு அர்த்தம். நின் மலர்கள் தாள் இணை. இணை என்பதை இணையை அப்படின்னு மாற்றிக்கணும். கொள்ளுன்னா ஏற்றுக்கொள்ளுகின்ற பூக்களெல்லாம் கொண்டு அடியார்கள் அப்படியே கொண்டு போடுறாங்க. விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமைகள். மன்னாதி மன்னர்களெல்லாம் சிவனுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிறார்கள். அவருடைய தலையில் வைரம் வைடூரியம் முதலானவெல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது.
அது தலையில் அந்த சாமியுடைய காலில் பட்ட உடனே அதில் இருக்கிற ஒளியில் இது மங்கி போயிடுதான். அது எப்படி மங்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய ஒளி வந்த உடனே நட்சத்திரங்களுடைய ஒளி மங்கி போவது போல இந்த மன்னருடைய தலையில் இருக்கின்ற வைரம் வைடூரியத்தினுடைய ஒளியெல்லாம் அப்படியே மங்கி போகுது. தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகளை பெண்ணாகி ஆனாய் அலியாய் பெருங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாய் இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் வாடி பெண்ணேயி பூமுணல் வாய்ந்து ஆடையில் இரும்பாவார். அப்படி அவனுடைய திருவடி இருக்கு. அன்னற்ற அடியவர்கள் நாள்தோறும் கொண்டு வந்து பூக்களை அவனுடைய திருவடிகளிலே சொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் மலர்களை கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருவடி. அப்பர் பெருமான் சொல்றாரு, இறைவன் எங்கே குடியிருக்கிறான். அது பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இறைவன் குடியிருக்கிறான், திருவாசகெல்லாம் குடியிருக்கான்னு அவர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே அப்பர் பெருமான் இன்னொரு இடம் சொல்கிறார், அகமலால் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை. தொண்டருடைய மனதில் அவருடைய உயிரிலே குடியிருக்கிறார். இதையும் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல் உயிரெல்லாம் பயின்றன, எல்லா உயிருக்குள்ளும் அவன் இருக்கிறான். தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. எப்படிப்பட்ட தொண்டருடைய அகத்திலே அவன் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இந்த இடத்துல மலர்களை கொண்டு வந்து அடியார்கள் போடுவதினாலே அந்த திருவடிகள் எப்பொழுதும் மனம் மிகுந்த, இயற்கையிலேயே சிவபெருமானுடைய திருவடி மனம் மிகுந்தது. அதில் அடியார்கள் மலர்களை கொண்டு வந்து சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஓயாது. உலகத்தில் இருக்கிற பக்தர்கள் எப்படியாவது அந்த பூவை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வினாடி அவன் தூங்கவே முடியாது, அப்படி போடுறாங்க. அதனால் அவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் மனம் மிகுந்தவைகளாகவே இருக்கின்றன. இப்போது இந்த அடியார்களில் ஒரு வகை இருக்கிறார்கள். அவர்கள் தீவிரமாக புஷ்பகைங்கரியம் சாமிக்கு செய்கின்றவர்கள். சகமலாது அடிமை இல்லை. இந்த ஜகந்தான் சாமிக்கு அடிமை. ஜகமலாது அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை. அவர் இல்லைன்னா நமக்கு ஒரு துணையும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமானுக்கு இந்த பிரபஞ்சத்தையே தனது அடிமையாகவும் உடமையாகவும் கொண்டவன் சிவபெருமான். அவனே நமக்கு துணையாக இருக்கிறான் என்பதை தெரிந்த அடியார்கள் என்ன செய்கிறாங்களா, நகமலாம் தோய கையால் நான்மலர் தொழுது தூவி. நகமெல்லாம் கையில் இருக்கிற நகமெல்லாம் தேஞ்சு போச்சு. நகம் தேயறதுக்கு நாளாகும். சதையாவது மெதுவாக வேகமாக தேஞ்சிரும். நகம் தேயறதுக்கு நாளாகும். இப்போ பூவை கிள்ளி 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 ஒவ்வொரு மலராக எடுத்து எடுத்து நகமே அவனுக்கு ஓட்டை இந்த பக்கம் வளைஞ்சு போயிடுச்சு. நகமெல்லாம் தோய கையால் நான்மலர் தொழுது தூவி. தூவி தொழுது, அதை தூவி தொழுது. முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர். முகமெல்லாம் கண்ணீர் பொங்க மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலாது கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. நின் மலர்கள் தாளினை. அடியார்கள் அவனுடைய திருவடியிலே கொண்டு வந்து மலரை சொரிகிறார்கள். புஷ்ப கைங்கரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது. அந்த மலர் கைங்கரியம் இருக்க, வாழ்த்தவாயும் நினைக்க மடஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி தூதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே அப்படின்னு அடியார்கள் நிறைய புஷ்பகைங்கரியத்தை பற்றி நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறார். நின் மலர்கள் தாளினை. அதோடு கூட இறைவன் அவனுக்கு உயர்ந்த வாசனை உள்ள பொருளை தான் கொடுக்கணும். நம்ம பணத்துக்கு வாங்கி ரொம்ப ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு பூ கட்டி போடணும் அப்படின்லாம் வேண்டில்லையாம். நம்ம மனசுக்கு நம்ம கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு வாசனை இல்லாத பூவாக இருந்தாலும், வாசனை உள்ள பூ கிடைச்சா நல்லது. அப்படி கிடைக்கலன்னா வாசனை இல்லாத பூவாக இருந்தாலும் சரியில்லை, ஒரு மொக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதை போட்டாலும் சாமி அவனுடைய அளவில்லாத கருணையினால என்ன பண்ணுவானா, இது ரொம்ப வாசனை உள்ள பூ, இது உயர்ந்த பூ, இதுதான் பாரிஜாதம், இதுதான் தாமரை மலர் அப்படின்னு போட்டுக்கோனாம். நீங்கள் கொண்டுட்டு போய் மொட்டை போடுங்க, கொண்டு இலையை போடுங்க, எது வேணாலும் போடுங்க, ஆனால் அன்போடு போடுங்க. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, என் பக்தன் கொண்டு வந்தான் ரொம்ப பெருசு, குழந்தை மண்ணில் சோறாக்கி கொண்டு வந்து கொடுத்து நம்ம வாயில் ஊட்டினா நம்ம வாயில் வாங்கிடுவோம். ஏனென்றால் அந்த குழந்தை மீது நமக்கு உள்ள அன்பு. அப்படி இறைவன் நாம் கொண்டு வந்து ஒரு மொக்கு கொண்டு போய் அவன் காலில் டொங்குன்னு போட்டாலும் சரி, அவன் அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறான். நின்போல் அமரர்கள், பெரிய அமரர்கள் என்ன பண்ணுறாங்க, நீள்முடி சாய்த்து நிமிர்த்து உகுத்த. நீள்முடி
அந்த முடியிலிருந்து அப்படியே சாய்த்து அந்த திருவடியை வணங்குகிறார்கள். அங்கே அங்கே அந்த முடியில் நிறைய பூக்கள்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க. அதெல்லாம் அப்படியே சாமி பாதத்தில் விழுது. அப்படி விழுந்து அப்படி பல முறை அவர்கள் மோதி மோதின அந்த திருவடி ரெண்டும் அப்படியே பவளம் போல இருக்குதான், செவந்து போயிருக்கான். பவளம் தழைப்பன பாங்கு அறியா, எந்த ஆகம விஷயங்களையும் அறியாத பாங்கு அறியா என் போலிகள், என்ன போல போலி அன்புடையவர்கள் பரித்தியிட்ட இலையும் முகையும் எல்லாம். என்கிட்ட கையில் கிடைக்கல, என்கிட்ட காசே இல்லை, எனக்கு இன்னைக்கு போன ஒரு இலை கிடச்சிது, அந்த இலையை கிள்ளி கொண்டு வந்து சாமி தாவாதத்தில் போட்டேன். சரி, நல்ல மலர்ந்த மலர்லாம் நமக்கு முன்னாடியே பக்தர்கள் கொண்டு வந்து இங்கே போட்டாங்க. கிடச்சது இன்னைக்கு நந்தியாவரத்தில் ஒரு 4 இலை 4 மொக்கு கொண்டு வந்து சாமிகிட்ட போட்டேன். முகை எல்லாம், இலையும் முகையும் எல்லாம் அம்போது, ரொம்ப அழகு மிகுந்த மலர் அப்படின்னு அவன் எடுத்துவானான். அம்போது எனக்கொள்ளும் ஐயாரன் அடித்தலமே. இதை விட எப்படி நம்ம வழிபாட்டை வந்து எளிமையாக சொல்ல முடியும் பாருங்க. நின் மலர்கள் தாளினை, இந்த மலர்கள், இந்த அற்பமான மனிதர்கள், பொத்தை ஊன் சுவர் புழு புதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்குறையுடைய இந்த மனிதர், நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மலர்களை பறித்து அவனுடைய திருவடியிலே அன்போடு சமர்ப்பிக்கும் பொழுது அவன் எப்படி எடுத்துக்கொள்கிறான்? என் குழந்தை கொண்டு வந்திருக்கிறான், இது பாரிஜாதம், தேவ உலகத்திலிருந்து இந்த பாரிஜாதத்தை என் புள்ள கொண்டாந்து எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் கருதுவானான். அம்போது எனக்கொள்ளும் ஐயாரன் அடித்தலமே. ஆகவே நாம் இடுகின்ற அந்த மலரை சிவபெருமான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறான். மலர் கொள் தாளினை, எவ்வளோ அற்புதமாக அந்த கொள்கிற வார்த்தை அங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தெய்வத்தை தவிர வேறு யாருக்கு இந்த வார்த்தை வரும், வாயில் வரும்? மலர் கொள் தாளினை. நாம் எந்த நினைவிலையோ பறித்து போடுகின்ற இலையும் முகையும் எல்லாம் அம்போது எனக்கொள்ளும் ஐயாரன். மலர்கள் தாளினை மாறிலாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாளினை. இந்த மாதிரியான உன்னுடைய மலரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எங்களையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான திருவடியுடைய சிவபெருமானே, இந்த திருவடிகள் வேரிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர். வேரிலா பதம், வேரிலா பதம்னா வேற்றுமை இல்லாத அடியார்கள் இறைவனோடு கலக்கிறார்கள். கலப்பதற்கு தடையாக இருப்பது அந்த அறியாமை. அந்த அறியாமை நீங்கிய பக்தர்கள், அந்த அறியாமை நீங்கிய பக்தர்கள் அந்த மெய்யடியார்களை பற்றி இங்கு சொல்லுகிறார். வேரிலா பத பரிசு, உன்னையும் என்னையும் இணைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அறியாமை நீங்கி என்னோடு கலத்திற்கு, உன்னோடு கலத்திற்கு தகுதியான அடியாவர்கள். அப்படிப்பட்ட தன்மையுடைய பரிசுனா தன்மை, அந்த தன்மையுடைய அடியவர்கள், அப்படிப்பட்ட அடியவர்கள் மெய்மை அன்பர்னு பேர். மெய்யான அன்பர்கள் அவர்கள் தான். வேற்றுமையின்றி களத்திற்குரிய பக்குவத்தன்மை அடைந்த நின் மெய்யன்பர்கள் இறைவனுடன் இரண்டர களத்திற்கு என்ன தகுதின்னா அறியாமையில் நீங்கி இருப்பதே தகுதி. அந்த மெய்மை அன்பர், அந்த மெய்மை அன்பர்கள் பல்வேறு பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியாக பிறந்து அவர்களுக்கு இருந்த ஆணவமல பாசம் இருக்கிறதே அதை மெல்ல மெல்ல நீக்கி மெய்யுணர்வு பெற்று தூயவர்களாகி அன்பு நெறியில் அன்பை செலுத்துகின்றவர்கள் இறைவன். அதுதான் மெய்மை அன்பர். மெய்மை அன்பர்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சரியாதி நெறிகளிலே ஒரு ஒழுகி கொண்டிருப்பார்கள், இறைவனிடம் மீதூர்ந்த அன்பு படைத்திருப்பார்கள். அதோடு மெய்யுணர்வு, அவர்களுக்கு இறைவன் மட்டுமே நித்திய பொருள், அவனையே நாம் நம்பி இருக்க வேண்டுமா, அவனே சரணாகதி என்று உணர்ந்திருப்பார்கள். அப்படி இருக்கின்றவர்கள் மிக தூய்மையானவர்கள். அவர்கள் எப்பொழுதும் இறைவனிடம் அன்பு செலுத்தி கொண்டே இருப்பார்கள். மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தொடுமே. செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தொடுமே என்று சிவபெருமானை வணங்கி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மெய்மை அன்பர். அந்த மெய்மை அன்பர்கள் என்ன செய்வார்கள்? முந்தி வந்து அவர்கள் பரபரன்னு இருப்பாங்க. சாமியை வந்து அடையிறதுக்கு
முற்பட்டு வருவார்கள். அந்த உலக வாழ்வு ரொம்ப கைக்கிறது, உலக வாழ்வு ரொம்ப வெம்மையாக இருக்கிறது என்று அதை விட்டுவிட்டு விரைந்து வந்து இறைவனை அடைவார்கள். உன் மெய்மை மேவினார். உன்னுடைய மெய்மைன்னா இந்த இடத்துல திருவடி, இறைவனுடைய திருவடி சிவசாயுச்சியம். அவே அவர்கள் மெய்மை அன்பர் முந்தி வந்து உன் மெய்மை மேவினார். இதை நம்ம திருப்பெருந்துறையில் நிகழ்ந்த நிகழ்வுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். சாமியோடு வந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒன்ற உடன்கலந்தருளியும் அவர்கள் சிவபெருமானோடு உடனேகிவிட்டார்கள். எய்தவந்திலார் எரிப்பாயும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் என்று அவனோடு எல்லோரும் பல்வேறு வகைகளில் ஒன்றுபட்டு சென்று விட்டார்கள். உன் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். இந்த பாடலில் நின் தாளினை, நின் மெய்யன்பர், உன் மெய்மை எல்லாம் சிவ சம்பந்தமான விஷயமா சொல்கிறார். இந்த மூன்றும் சிவ சம்பந்தமுடையவை. சிவ சம்பந்தம் ரொம்ப இன்றியமையாத. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் நம்ம சிவ சம்பந்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். சித்தமெனும் தென்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே அப்படின்னு. அதனால் சித்தமெனும் தென்கயிற்றால் திருப்பாதம் நம்ம கட்டு வைக்க முடியலனாலும் சாமியிட பிரார்த்தனை பண்ணி என்னை கட்டி வச்சுக்கப்பா உன்னோட சேர்த்து அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நீ மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். அப்படிப்பட்ட நீ ஈரில்லாத நீ, இப்படிப்பட்டவன் இன்னும் மகிமை பொருந்தியவன். ஈறு கிடையாது உனக்கு, முதல் கிடையாது, முடிவும் கிடையாது. ஈருன்னா முடிவுன்னு அர்த்தம். முதல் ஈறு ரெண்டும் கிடையாது. அதனால் நம்ம அப்பர் பெருமான் பாடல் அடிக்கடி பார்த்துருக்குறோம். சிவபெருமான் தான் முழுமுதற் தெய்வம். அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது, புனருற்பவம் வரும் பொழுது, இந்த புனருற்பவத்தின் பொழுது அவர் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை அவர் படைக்கிறார். நல்ல தேர்ந்த ஆன்மாவை எடுத்து பிரம்மாவாணி இரு அப்படின்னு. கவர்னர் முதல் மந்திரியை நியமிப்பார் இல்லையா? முதல் மந்திரி மற்ற மந்திரிகளை நியமிப்பார்கள். அதுபோல் சிவபெருமான் முதல்ல படைப்பு கடவுளை தோற்றுவிப்பார், அப்புறம் காத்தர் கடவுளை தோற்றுவிப்பார், அப்புறம் அழுத்தர் கடவுளை தோற்றுவிப்பார். ஒரு யுகத்தில் இது மாதிரி செய்வார். சாமி இப்படி தான் செய்வார்னு கரெக்டாக வச்சுக்க முடியாது. சாமி இன்னொரு யுகத்தில் வேறு மாதிரி பண்ணுவாராம். சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு காலத்தில் நீ படைத்தர் கடவுளை முதல்ல தோற்றுவிப்ப, இன்னொரு அடுத்த பிரளயம் வரும் பொழுது நீ காத்தர் கடவுளை முதலில் படைப்பாய். அது உன் சௌரியம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது உன்னுடைய விருப்பம், நீ சர்வ சுதந்திரன் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார்கள். இதுவரையிலும் எத்தனை கோடி பிரம்மர்கள் இருந்திருக்காங்க? 100 கோடி பிரம்மர்கள் இருந்து அவங்க அழிஞ்சு போயிருக்கிறாங்க. 6 கோடி நாராயணர் அங்கனே. நாராயணர் அவர்களுக்கு கொஞ்சம் ஆயுள் கூட. அதுபோல் இதுவரெல்லாம் 6 கோடி நாராயணர்கள் வந்திருக்காங்க. ஒரு நாராயணன் கிடையாது, 6 கோடி நாராயணர் இருக்கிறாங்க. சரி, இந்திரன் எத்தனை பேருன்னா, ஏறு கங்கை மணல் எண்ணிடில், கங்கை மணலை எண்ணுனா எத்தினி இருக்குமோ அத்தினி இந்திர பதவி வந்துட்டு போயிருக்குது. ஆனால் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே. சிவபெருமான் ஒருத்தன் தான் முடிவு இல்லாதவன். ஆதியமந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்க. ஆதியமந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி நம்முடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட ஈரில்லாத சிவபெருமான், தோற்றமும் முடிவும் இல்லாதவன், எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட சாஸ்வதமான பரம்பொருளாகிய அவன் ஈரில்லாத நீ எளியாகி வந்து இந்த மானுட சட்டை தாங்கி குருநாதனாக எளியவனாக வந்தாய். அப்படி எளியவனாக வரும்பொழுது சாதாரணமாக ஒருவன் சிவபரம்பொருளோடு ஒன்றி இருந்து ஜீவன் முக்தனாக இருக்கின்றவனுமே பிரகாசம் உடையவனாக இருப்பான். அவனை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும். அவனுடைய பிரபையினாலே எல்லோரும் சிவபெருமானை வழிபட ஆரம்பிப்பார்கள். சிவமே வருகிறது. அது தன்னுடைய யதாஸ்தானத்திலிருந்து, தன்னுடைய திருவோலக்க மண்டபத்திலிருந்து கருணை காரணமாக இறங்கி நடந்து வந்து இங்கே திருப்பெருந்துறையிலே ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு, குருந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு, ஒரு கல்லிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு கால் மேல் ஒரு காலை தூக்கி போட்டுக்கொண்டு செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதய பள்ளி எழுந்தருளாயேன்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க சாமி. எளியாகி வந்து ஒளி செய்மானுடமாக நீ ஒளி பொருந்தியவன். எத்தனை கோடி சூரிய பிரகாசத்தையும் மிஞ்சின ஒளி படைத்தவன். நம்ம கண்ணால் அவனை பார்க்க முடியாது. அவன் தன்னுடைய ஒளியை அடக்கி கொண்டு ஒளி செய்
மானுடமாக வந்து மனிதனாக வந்து வந்திருக்கிறான். அப்படியும் அவனுடைய அழகை பிச்சுக்கிட்டு போகுது. அதிலிருந்து பிரகாசமாக கதிர்கள் வெளியில் வருது. அதுதான் சொல்கிறார், செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி. செம்மையான தடல் எப்படி இருந்தால் அது பிரகாசம் அடைந்திருக்குமோ, தடல் இருக்கிற இடத்துல பிரகாசம் எப்படி சுற்றி வருமோ, அதுபோல் சாமி உட்கார்ந்துருக்கானா நெருப்பு திருமேனியாக, அவன் ஒளிபுருந்திய திருமேனியாக உட்கார்ந்துருக்கான்னு இன்னொரு இடத்துல சொல்லுகின்றார். செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையிலும் காட்டி. செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே சுடர். செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே. அவனுடைய மேனி சிவப்புன்னு நம்ம சொல்கிறோம். என்ன சிவப்புன்னா அது தாமரைப்பூ இருக்கிற மாதிரியான கலர். அது ஒளி விடுகிறது. அப்படி ஒளி செய் மானுடமாக வந்து என்னை அருட்பார்வை செய்தும். காண்பதற்கரிய பரஞ்சோதி, காண்பதற்காக இந்த அடிகள் காண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒளியை ஒடுக்கி அடக்கி கொண்டு எளிமையாக வந்து தனக்கு சிவதீட்சை செய்தருளினான். ஆகவே மெய்யடியார்கள் இதில் வந்து அப்படி இறங்கி வந்திருக்கிறான். இந்த பாட்டில் 2 விஷயம் சொல்கிறார் சாமி. மெய்யன்பர்கள் இறைவனை வந்து முந்தி வந்து தானாகவே வந்து அவனுடைய திருவடியை அடைந்தார்கள். சாமி தன்னுடைய எளிமையின் காரணமாக அவர்களிடத்திற்கு இருக்கிற இடத்துக்கு ஒளிசை மானுடமாக வந்து நோக்கியும். அடியார்கள் முந்தி வந்தார்கள், சிவபெருமான் ஒளிசை மானுடமாக நோக்கியும் அவனும் வந்தான். மானுடமாக வந்து நோக்கியும். அப்படி நோக்குதல் என்பது அவனுடைய அருட்பார்வையை இந்த ஆன்மாவின் மேல் செலுத்துதல். ஆசிரியனாக வரக்கூடியவன், குருநாதனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய அருள் பார்வையினாலே இந்த ஆன்மா உய்வடைய வேண்டும் என்று எப்பொழுது அது கருதுகிறதோ அப்பொழுது அந்த ஆன்மா உய்வடையும். அங்கணர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த. கண்ணப்ப நாயனார் மேலே சாமி அங்கணர் அழகிய கண்ணை உடைய சிவபெருமான் கருணை கூர்ந்து அருள் திருநோக்கம் தன்னுடைய அருள் விழியை அவன் மீது பதித்தார். அதனால் அவர் இறைவனை பற்றியே சிந்திக்கும்படியான ஒரு ஆன்மாவாக மாறி அமைனான். யாக்கை தன்பரிசும் வினை 2 சாறுமல 3 மர அன்பு பிழம்பாய் அவர் திருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த அங்கணர் தன்னுடைய விழியை அவன் மீது பாய்ச்சினார். எளிய வாழ்ந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் இவ்வளவு செயல்கள் அருட்செயல்களெல்லாம் புரிந்திருந்தும் வாழ்க்கையில் நேராக நடந்த சம்பவங்களை இங்கு சொல்லுகின்றார். என்னுடைய மனது அப்படி வந்திருந்தும் கூட எல்லா அடியார்களும் உன்னுடன் வந்தவுடன் நானும் உன்னுடன் வந்திருக்க வேண்டுமே. அவருக்கு மீண்டும் மீண்டும் இந்த விருப்பம் வருகிறது. ஆனால் சிவபெருமான் தான் இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அது காதிலே உழுவில் இருக்கு. அதை பற்றி அவருக்கு சிந்தனை வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு குறை இருக்குது. நம்ம இந்த உடம்பை உண்மை என்று நம்பி இருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை உண்மை என்று நம்பி இருக்கிறோம், அதனால் சிவபெருமான் நம்ம இங்கேயே வைத்து விட்டு போய்விட்டான் அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் கருதுகிறார். அப்படி கருதுனதுனால கீறில்லாத, அதனால் இந்த உடம்பு இருந்தும் பயன் இல்லை, அந்த நெஞ்சை பிளந்திருக்க வேண்டாமா? கீறில்லாத கீறுனா இந்த நெஞ்சை பிளந்து கொண்டு நான் இறந்து போயிருக்க வேண்டுமானா அப்படிப்பட்ட நாய் போன்றவன் ஆகியவே கருணையை நினைத்து நெஞ்சம் பிளந்து நான் இறந்து போயிருக்க வேண்டும். அங்கனம் நிகழாமையால் நன்றி இல்லாத நாய் போன்றவனாக நான் இருக்கிறேன் என்று இங்கு தன் நன்றி மறந்தவன் என்று தன்னை சொல்லுகிறார். அப்படி நன்றி மறந்ததன் காரணமாக பட்ட கீழ்மை, அது அந்த நாயாக இருந்து நான் கீழ்மை அடைந்து விட்டேன், நன்றி மறந்ததால் நான் கீழ்மை அடைந்து விட்டேன் என்று சொல்லி, நாய் நன்றி மறக்காது, நான் நன்றியை மறந்து விட்டேன், ஆகவே நாயினும் கடையன் அப்படின்னு தன்னை வைத்து கொண்டு, அதனால் நான் நன்றி மறந்ததுனால நாயை விட கடையனானேன், நாயை விட இன்னும் இழிந்தவனாக நான் இருக்கிறேன். பெருமானே, இந்த உயிர் தொகுதியிலே நான் கடைப்பட்டவனாக இருக்கிறேன். நீ பெருமானே, நீ எனக்கு நல்ல வழி காட்ட வேண்டும். நீ மாறிலாத கருணை வெள்ளம், உன்னுடைய அடியார்கள் வந்து முந்தினின் மலர்கொள்தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். நீ ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும், அப்படி கருணை கூர்ந்து என்னை நோக்கியும், நான் உன்னுடைய நீ செய்த உதவியை நான் உணர்ந்து பார்க்காமல் நன்றி இல்லாதவனாக இருக்கிறேன். நான் நாயை விட நன்றி மறந்த விஷயத்திலே கீழ்மைப்பட்டவன், நான் கடையனாக இருக்கிறேன். ஆகவே நான் உய்யும்படியே எனக்கு காட்டி அருள், நான் உன்னுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும். நீ தருகின்ற பேரானந்த பெருவாழ்வில் நான் திளைத்து ஆனந்த அதீதத்திற்கு செல்ல வேண்டும் என்று
மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே தன்னுடைய சிந்தனையாக தெரிவிக்கிறார். வேரிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வேரிலா பதம்னா அன்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, யான் எனது என்ற செருக்கு அற்றதுனால அவருக்கும் சாமிக்கும் இவனுக்கும் இருந்த அந்த தடை நீங்கி அவருடைய வியாபகத்துக்குள்ளே இவர்கள் ஒன்று கலந்து போய்விட்டார்கள். அந்த ஒன்று கலந்திருந்த நிலையிலையும் இறைவன் பெரியவன், இந்த உயிர்கள் அதனுடைய அடிமையாக அவன் தருகின்ற பேரானந்தத்தை அனுபவித்து கொண்ட உயிராக அது அங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பர்கள் உன்னுடைய திருவடிப்பேற்றினை சிவ சாயுச்சியத்தை எய்தினார்கள் அப்படின்னு அந்த அதீதமாகிய அந்த உயர்ந்த பேரானந்த பெருவாழ்வை சுட்டிக்காட்டி, அந்த பேரானந்த பெருவாழ்வு எனக்கும் வர வேண்டும் என்று சொல்வதனால இந்த ஆனந்த அதீதம் என்ற இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இந்த பாடலிலே விளக்கம் பெறுவதை நாம் அறிய முடிகிறது. இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கள் தாளினை வேரிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. திருச்சிற்றம்பலம்.